இப்போ வந்து கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வரணும். எங்கன்னா திருநீர்மலை போகலாம் அப்படின்னு நினைத்து ஆசைப்படுறா. அதனால திருநீர்மலை கோயிலுக்கு போயிட்டு வந்து சமைச்சு படையல் போடணும். இதுதான் என் வேலை. கோயிலுக்கு போயிட்டு நல்ல ஒரு தரிசனத்தோடு முடிஞ்சது. அது போக வந்து ஒரு பிரசாதம் காலையிலேருந்து நாங்கள் சாப்பிடவே இல்லை. ஸோ அது வந்து கோயில் போனது ஒரு சிறப்பாக போச்சு. இது வந்து அனிதா 20ன்னு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா 20 ரூபா, இதில் 20 ரூபா உங்களுக்கு மைனஸ் பண்ணுவாங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து சாதம் அனிதா கையால் சமைச்சு படையில போட்டு சாமி கும்பிடுறோம். சரிங்களா? ஓகே, நான் கொஞ்சம் சமைச்சு வச்சுட்டு போனேன். இப்போ பிரபா வந்து மீதி பண்ணிட்டு இருக்கான். பிரபா வந்து இந்த வெங்காயம் கொஞ்சம் போட்டு குக் பண்றான். அவன் வந்து வெங்காயம் போட்டு பழகிட்டான். நாங்களாம் பொரியல் எதுலையுமே வெங்காயம் போட மாட்டோம். எல்லாத்துலேயும் வெங்காயம் பிடிக்கும். ஆக்சுவலாக வெங்காயத்தை சும்மா சாப்பிட சொன்னா கூட கூட ஒரு வெங்காயம் கடிச்சுப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு வெங்காயம் பிடிக்கும். இந்த மாதிரி கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு வாங்குறதுக்கு. அதை வாங்கினேன். ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து இதுதான். எங்கள் அப்பா இப்படி தான் உட்காந்து புக் படிப்பார். இதை மாதிரி தான் உட்காந்துருப்பாரு. என்ன இந்த இடத்துல செவுரு இருக்கும். சரி, இது அம்மா வீட்டில் வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அவங்களுக்கு வந்து அப்பா வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம ஆஷ்ரம் போகிறோம். எப்பவுமே என்ன ஒரு குட் டேனாலும் நாங்கள் ஆஷ்ரம் மோஸ்ட்லி ட்ரை பண்ணி போயிடுவோம். ஸோ இன்றைக்கும் போகிறோம். ஸோ இப்போ வந்து லட்டூஸ் வாங்கியிருக்கோம் எல்லா குட்டீஸ்க்கும். இந்த மாதிரி 50 லட்டு வாங்கியிருக்கோம். 50 பசங்க இருக்காங்க. 55 லட்டு ஸ்டாஃபோட. 55 ஸ்டாஃபோட. ஓகே, வாங்க போகலாம். குன்றத்தூர்லேயே தான் இருக்குது அவங்களோட இதுவும். அது பேர் வந்து டார்ஜிலிங் ஸ்டோன்